காட்டின் நடுவே வந்த கிராமம். சூனியக்காரியின் சாபம். இந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம மை யூடியூப் சேனல் கார்ட்டூன்ஸ் கேரோடெக் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். வாங்க கதைக்குள்ள போலாம். காட்டின் அடர்ந்த பசுமைக்குள் மனிதர் காலடி அரிதாகவே பதியும் ஒரு பெரும் வனம் இருந்தது. அந்த வனத்தின் நடுவே காலத்தின் ஓசையை தாண்டி அமைதியாக திகழ்ந்த ஒரு சிறிய கிராமம் மயிலாங்காடு. உயரமான மரங்கள் கிராமத்தை வட்டமிட்டு நின்றதால் சூரிய ஒளி கூட இலைகளின் வழியே சிதறி வந்து மண்ணில் பொன்னிற புள்ளிகளாக விழும். பறவைகளின் கீச்சும் தூரத்தில் ஓடும் ஆற்றின் சத்தமும் மயிலாங்காட்டின் தினசரி இசை. மயிலாங்காட்டின் மக்கள் எளிமையானவர்கள். காலையில் காடு கொடுத்த கிழங்கு பழம், மாலையில் ஆற்றுக்கரையில் மீன் பிடித்தல், இரவில் தீயைச் சுற்றி கதைகள். அவர்களின் வாழ்க்கை இப்படித்தான். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம். தலைமுறைகள் மாறியும் நிழல் மாறாத அந்த மரம் மக்களின் நம்பிக்கையின் அடையாளம். ஆனால் அந்த நிம்மதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு ஆண்டின் முடிவில் வனத்தின் ஆழத்திலிருந்து ஒரு புதிய ஓசை எழுந்தது. அது காற்றின் சலசலப்போ விலங்குகளின் கர்ஜனையோ அல்ல, அது மந்திரத்தின் சப்தம். அந்த இரவில் வானம் திடீரென கருமையாக மாறி மின்னல் இடியுடன் வெடித்தது. மயிலாங்காட்டின் எல்லையில் பழைய பாழடைந்த கோட்டையின் இடிபாடுகளில் ஒரு உருவம் தோன்றியது. வெண்மலா. வெண்மலா ஒரு சூனியக்காரி. அவளின் முடி நீண்ட கருப்பாக, கண்கள் தீப்பொறி போல் மின்னும். அவள் கைகளில் பழமையான மந்திர நூல்கள். அவளின் காலடியில் நிழல்கள் கூட நடுங்கும். ஒரு காலத்தில் அரசர்களுக்கே பயம் மூட்டிய மந்திரவாதி அவள். தன் சக்தியை வளர்க்க மனிதர்களின் பயமும் கட்டுப்பாடும் அவளுக்கு தேவையாக இருந்தது. அதற்காகவே அவள் மயிலாங்காட்டை தேர்ந்தெடுத்தாள். அடுத்த நாள் காலை கிராம மக்கள் விழித்தபோது ஏதோ மாற்றம் நடந்ததை உணர்ந்தார்கள். ஆலமரத்தின் இலைகள் சாம்பல் நிறமாக மாறியிருந்தன. ஆற்றின் நீர் சற்று கசப்பாக இருந்தது. குழந்தைகள் சிரிப்பதை நிறுத்தி காரணமில்லாமல் அழுதார்கள். அந்த இரவில்தான் வெண்மலா தன் முதல் மந்திரத்தை செய்தாள். அவள் கிராமத்தின் மீது ஒரு பயமந்திரம் விட்டாள். இரவு வந்ததும் மக்களின் கனவுகளில் அவள் தோன்றி, என் வார்த்தை கேளுங்கள், இல்லையெனில் காடு உங்களை விழுங்கும் என்று கூறினாள். காலம் செல்ல செல்ல மக்கள் அவளின் கட்டுப்பாட்டில் சிக்கினர். பயிர்கள் விளைய அவளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும், மழை பெய்ய அவளுக்கு பலி கொடுக்க வேண்டும், நோய் தீர அவளின் அனுமதி தேவை. மயிலாங்காட்டின் தலைவர் முத்தையன் வயதானாலும் துணிச்சலானவன். அவன் இந்த மாற்றங்களை பார்த்து கவலைப்பட்டான். பயம் நம்மை ஆளக்கூடாது என்று அவன் மக்களிடம் சொன்னான். ஆனால் பயம் மனிதனின் அறிவை மங்கச் செய்யும். பலர் வெண்மலாவின் பக்கம் நின்றார்கள், சிலர் எதிர்த்தார்கள். அவர்கள் மீது மந்திர நோய் விழுந்தது. இந்த இருண்ட காலத்தில் ஒரு இளம்பெண் இருந்தாள், கானா. அவள் காட்டில் பிறந்து வளர்ந்தவள். விலங்குகளின் மொழியைப் போல இயற்கையின் சங்கைகளை உணரக்கூடியவள். அவளின் பாட்டி ஒரு காலத்தில் மூலிகை வைத்தியர், இயற்கையின் சக்தியை மதிப்பவர். பாட்டி இறக்கும் முன் கானாவிடம் சொன்னாள், காடு உயிருடன் இருக்கிறது, அது பாதுகாப்பவர்களுக்கு சக்தி தரும். ஒரு இரவு கானா தனியாக காட்டுக்குள் சென்றாள். பயத்தை தாண்டி உண்மையை தேட அவள் முடிவு செய்தாள். ஆழ்ந்த காட்டில் பழைய கல் வட்டம் ஒன்று. அங்கே அவள் ஒரு ஒளியை பார்த்தாள். அந்த ஒளி காடின் ஆத்மா என்று சொல்லப்படும் அரண்யாவின் வெளிப்பாடு. அரண்யா கானாவிடம் பேசினாள். வெண்மலா மந்திரம் சக்தி வாய்ந்தது, ஆனால் அது பயத்தின் மீது மட்டுமே நிற்கிறது. தைரியமும் ஒன்றுபட்ட மனமும் இருந்தால் அவளை வெல்லலாம். அரண்யா கானாவுக்கு 3 விஷயங்களைச் சொன்னாள். 1. மயிலாங்காட்டின் ஆலமரம் காடின் இதயம். 2. வெண்மலாவின் சக்தி முழு நிலா இரவில் அதிகரிக்கும், ஆனால் அதே இரவில் அவளின் மந்திரத்தை முறியடிக்கலாம். 3. மக்கள் ஒன்றுபட வேண்டும். கானா கிராமத்திற்கு திரும்பி முத்தையனை சந்தித்தாள். ஆரம்பத்தில் அவன் சந்தேகப்பட்டான், ஆனால் கானாவின் கண்களிலிருந்த நம்பிக்கை அவனை மாற்றியது. இருவரும் இரகசியமாக மக்களைச் சேர்த்தனர். பயத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் சுடரும் நம்பிக்கை மீண்டும் எழுந்தது. முழு நிலா இரவு வந்தது. வெண்மலா ஆலமரத்தின் கீழ் பெரிய மந்திர வட்டம் அமைத்து கிராமத்தை முழுமையாக அடக்க முயன்றாள். அந்த நேரத்தில் கானா மக்களை ஆலமரத்தைச் சுற்றி ஒன்றுபடச் செய்தாள். அவர்கள் பயத்தை விட்டு ஒரே குரலில் பாடினர். காடுக்கான பழமையாக பாடல். அந்த பாடல் அரண்யாவின் சக்தியை எழுப்பியது.
ஆலமரத்தின் வேர்கள் ஒளிரத் தொடங்கின. காற்று சுழன்றது. வெண்மலாவின் மந்திர வட்டம் நடுங்கியது. அவள் கோபத்தில் மந்திரம் உச்சரித்தாள். ஆனால் மக்கள் ஒன்றுபட்ட சக்தி அவளை தடித்தது. பயம் குறைந்ததும் அவளின் மந்திரம் பலவீனமானது. இறுதியில் அரண்யாவின் ஒளி வெண்மலாவைச் சூழ்ந்தது. இந்த காடு கட்டுப்பாட்டிற்கானதல்ல என்று அரண்யா கூறினாள். இங்கே வாழ்வோர் சமநிலையுடன் இருக்க வேண்டும். வெண்மலா தன் சக்தியை இழந்து காட்டின் ஆழத்தில் மறைந்தாள். சிலர் சொல்வார்கள், அவள் இன்னும் எங்கோ இருக்கிறாள் என்று. ஆனால் மயிலாங்காடு விடுதலை பெற்றது. அடுத்த நாட்களில் காடு மீண்டும் பசுமையடைந்தது. ஆலமரத்தின் இலைகள் பச்சையாக மாறின. ஆற்றின் நீர் இனித்தது. மக்கள் பயத்தை மறந்து ஒற்றுமையை கற்றுக்கொண்டார்கள். முத்தையன் தலைமையில் கானா காடின் பாதுகாவலராக மதிக்கப்பட்டாள். மயிலாங்காடு கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று: மந்திரம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் மனிதர்களின் ஒன்றுபட்ட மனமும் தைரியமும் அதைவிட வலிமையானது. காடு அந்த பாடத்தை தலைமுறை தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கும். இலைகளின் சலசலப்பிலும் காற்றின் ஓசையிலும் அந்த கதையின் நினைவுகள் இன்னும் வாழ்கின்றன.